WHO எடுத்த ஒரு சர்வேல என்ன தெரிய வருதுன்னா, உலகத்தில் அப் டு 1 out of 6 பீப்புள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக 15 to 24 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக லோன்லினஸை ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ஸி கிட்ட நிறையவே குறையுது. அது மட்டுமா குளோபலி 1 ஹவருக்குள்ள கிட்டத்தட்ட 100 பேர் வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ இந்த லோன்லினஸ்னால பாதிக்கப்பட்டதுனால இறந்து போகிறாங்க. சோஷியலாக கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிற டிசைருக்கும் ஆக்சுவலாக சோஷியலாக கனெக்டடாக இருக்கிறதுக்கும் இருக்கிற கேப்பில் பிறந்த ஒரு குழந்தை தான் லோன்லினஸ் எபிடமிக். ஆல்ஃபா மேலு, சிக்மா மேலு, லோன் உல்ஃபு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் விட்ட ஃபயர் வந்து ரிவர்ஸ் அடித்து நம்ம மூஞ்சிலேயே ஃபயர் ஆகி லோன்லினஸில் உளுந்தவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். நீங்கள் லோன்லினஸை விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமான வீடியோ. ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காருங்க, தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, லைக்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே ஓடி போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய முக்கியமான டாபிக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிடுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. முதல்ல நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒருத்தனுக்கு யாருமே இல்லைனா தான் அவன் லோன்லினஸில் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கோம். பட் அதுதான் கிடையாது. உங்களுக்கு வந்து 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டுமே, இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து 100K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கூட டீப் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல, ஆர் அந்த ரிலேஷன்ஷிப்போட டெப்த்தை உங்களால் உணர முடியல. எல்லாருமே இருந்தும் எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கூட நீங்களும் லோன்லினஸில் தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் யாருமே இல்லாதவங்க கூட பரவாயில்ல, பட் எல்லாரும் இருந்து யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம வல்னரபிளாக இருக்கலாமா வேணாமா, நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமா வேணாமா, இவங்களை நம்பலாமா வேணாமா, இவங்க நம்மளுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை ஆப்படிக்க பார்க்குறாங்களான்னு யோசிச்சு கடைசியில் அட போங்கடா எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முதல்ல எல்லாம் நம்ம லோன்லியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா தனியாக இருந்தோம்னா ஜாலியாக இருப்போம். நமக்கு யாருமே அட்டென்ஷன் கொடுக்கலனால ஃபீலே பண்ண மாட்டோம். அப்படி இருந்த நம்ம இப்போ ஏன் வந்து நம்ம லோன்லியாக இருக்கோம், எல்லாருமே இருந்தும் கூட யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் அட்டாச்மெண்ட் தியரி. நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு தேவையான அட்டென்ஷனை வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் வளர வளர அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்காதது பெருசாக பாதிக்கலைனாலும் வளர வளர பார்த்தீங்கன்னா வி கிரேவ் ஃபார் அட்டென்ஷன். அட்டென்ஷன் சொல்கிறத விட ஒரு வேலிடேஷன், நம்மளை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஆர் என் ஒப்பீனியனை கேளுங்க அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய வரும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவையான வேலிடேஷன் வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஆர் நம்ம சரௌண்டிங் கிட்டயோ கிடைக்கலனா அண்ட் நம்மள ஒரு ஆளாவே மதிக்கலனா நம்மளுக்கு பீப்புள் கூட இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெப்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம அடல்ட்ஹுட்டுக்கு என்டர் ஆகும்போது லிட்ரலி ஒரு 18 to 20 ஏஜ் கேட்டகரியில் இருக்கும்போது நமக்கு இருக்கிற மென்டாலிட்டியும் நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற மென்டாலிட்டியும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெருசாக அது செட் ஆகாது. அது ஒரு மாதிரி ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நம்ம கிடைக்க வேண்டிய வேலிடேஷன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது இந்த எல்லா மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனும் சேர்ந்து கடைசியில் அட போங்கடா எனக்கு மனுஷங்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். இதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் சரி, ஆர் நம்ம யாருக்கிட்டையாச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் அதில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டாலும் சரி, நம்மளுக்கு பீப்புள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ வந்து யாருமே வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். பேசாம உங்களை மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். தனியா ஜாலியா. டேய், தனியாக இருக்கிறது எப்போவுமே ஜாலியான இல்லை, அதுவும் வயசாக கடியாக தான் இருக்கும். நம்ம சொசைட்டியில் எஸ்பெஷலி இந்தியன் கல்ச்சரில் பார்த்தோன்னா ஆம்பளைங்க அழுவுறதோ ஆர் வல்னரபிளாக இருக்கிறதோ வந்து ஒரு வீக்னஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏதோ அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அழுகாத மாதிரியே. அழுகிறது இஸ் எ பேசிக் எமோஷன். நீ பிறந்த உடனே நீ அழுகலைனா நீ செத்துட்டேன்னு நினச்சி ஒன்று அழுக வைக்க ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? ஓகே, பேக் டு த டாபிக். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியல் ஸ்ட்ரக்சரில் இருந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மென்டல் ஹெல்த் எக்ஸாஸ்ட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வல்னரபிளாக இருக்க ஆரம்பித்தோம். பட் அந்த டைமில் தான் கோவிட் வந்துச்சு.
கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயம்லாம் பூம் ஆச்சு, நம்ம அதுக்கும் அடிக்ட் ஆயிட்டோம். அண்ட் இன்னும் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன தெரியுமா, சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி கண்டென்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில், சிக்மா மேலு, ஆல்ஃபா மேலு, லோன் உல்ஃபு, இந்த மாதிரியான கண்டென்ட் தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா பேட்டர்னு. ஆல்ஃபா மேலு, சிக்மா மேலு, இந்த லோன் உல்ஃபு, தனிமையில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு, தனிமையில் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இப்படியான கண்டென்ட் எல்லாம் ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்மளையே திட்ட வருவாங்க. அண்ட் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கெத்துன்னு மாறிடுச்சு. என்னதான் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட சம்வேர் இன் அவர் ஹார்ட் வந்து ஒரு மூலையில் அந்த ஒரு ஃபீலிங் வந்து பிடிக்க தான் செய்யுது. அண்ட் நம்ம மூளை வந்து இந்த ஆல்ஃபா மேல் கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு தனியாக இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு நினச்சிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது அவங்க கூட அட்டாச் ஆகாமல் தனியாகவே இருக்கிறது, கரை வந்த பிறகு பாட்டை போட்டுக்கிட்டு ப்ரோ திங்ஸ் ஈஸ் இன் எடிட் அப்படின்னு சுற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கனாலோ ஆள் பண்ணுறாங்கனாலோ அவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் பூஸ்ட்டை கொடுக்கும். பட் டீப் டவுன் வந்து அவங்க ஐயோ நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியா, குவிக் காமர்ஸ் லைக் ஜெப்டோ, பிளிங்கிட் அண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் லோன்லியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறத தாண்டி எது தெரியுமா நம்மளை லோன்லியாக ஃபீல் பண்ண விடாமல் பார்த்துக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது, புது மனுஷங்க கூட பேசுறது. நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுனீங்கனாலே உங்களால் லோன்லினஸை பாதி பீட் பண்ண முடியும். பட் நான் சொன்னேன்ல, சோஷியல் மீடியா, குவிக் காமர்ஸு, இந்த ஜெப்டோ, ஜொமேட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட மீட் பண்ண விடாமல் பார்த்துக்குது உங்களை. அண்ட் நம்மளும் வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, அண்ட் ஜெப்டோவில், பிளிங்கிட்லலாம் சிப்ஸ் ஆர்டர் பண்ணுறது, வெளியே போகாமல் வீட்லேயே இருந்துக்கிட்டு சோஷியல் மீடியா நோண்டிக்கிட்டு உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது நார்மலைஸ் ஆக்கிட்டோம் ஆர் பழக்கப்படுத்திக்கிட்டோம். அது ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தானே பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குது. ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, புது மனுஷங்களை மீட் பண்ணி பேச தேவையில்லை, மொக்க வாங்க தேவையில்லை, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குல்ல. ஸோ என்னதான் நம்ம மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டாலும், நம்மளுக்கு வந்து ஆங்ஷியஸாக ஃபீல் ஆனாலும், டிப்ரெஷனுக்குள்ளே போனாலும் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருக்க தோணும். ஆனால் உண்மையாக நம்மளுக்கு தேவையானது என்ன, இன்டெப்த் ரிலேஷன்ஷிப். அது ஃபேமிலி கூடயா இருக்கலாம், ஆர் உங்கள் லவர் கூடயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம், ஆர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூடயா இருக்கலாம். இவங்க கூட எல்லாம் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்காகவும் ஒரு டீப் கான்வர்சேஷனுக்காகவும் தான் நம்ம உள் மனசு, ஆள் மனசு எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எஃபோர்ட் போடணுமே, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணுமே, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போடணுமே, இந்த மாதிரியான சில பயங்கள்னால இதெல்லாம் நம்ம பண்றதே இல்லை, ட்ரை பண்றது கூட இல்லை. நிறைய பேர் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. அண்ட் இந்த பயத்துல நம்ம ஆல்ஃபா மெயிலு, சிக்மா மெயிலு, லோன் உல்ஃப், தனிமையே பெருமை அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பார்த்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற காயத்துக்கு ஒரு செலோ டேப் போட்டு வெட்டி வச்சிருக்கோம். ஆனா அந்த செலோ டேப் நிற்கவே நிற்காது, அண்ட் அந்த காயத்தையும் ஆற விடாது. நம்மளுக்கு தேவையானது என்ன, பேண்டேஜ், அதாவது உண்மையான ஒரு சொல்யூஷன். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த லோன்லியாக இருக்கிறதும் பிடிக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனு, அந்த ஒரு ஃபீலிங்கு, இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் அதனால தான் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீலிங்லேயே அது ஒரு மாதிரி ஒரு ப்ளெஷரைஸ்டு ஃபீலிங் மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் டீப் டவுன் நம்மளால் ஏன் அதை அக்செப்ட் பண்ண முடியல? ஏன் என்னதான் அது பிடிச்சாலும், அது ப்ளெஷரைஸ்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி நம்மளுக்கு டிப்ரெஸ்டாக, ஆங்ஷியஸாக, ஒரு மாதிரி பயத்தோட ஒரு அன்ஹெல்த்தியான லைஃப்பை வாழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னா இதுக்கு காரணம் எவல்யூஷனரி அலாம் பெல் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. ஹியூமன்ஸ் வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு குரூப் ஆர் ட்ரைபில் தானே இருந்தாங்க. அந்த ட்ரைபு தான் அவங்களுக்கு வந்து ஷெல்டரை கொடுக்கும், ஃபுட்டு, சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தனை, அந்த ட்ரைபில் இருக்கிற ஒருத்தனை வந்து தனியாக வைக்கிறாங்க, அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர் வேலிடேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவர் அந்த குரூப்பை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இனிமேல் அவனுக்கு வந்து அந்த குரூப்ல இருந்து ஃபுட்டு கிடைக்காது, ஷெல்டர் கிடைக்காது, ஆர் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த குரூப் வந்து அவனுக்கு ப்ரொவைட் பண்ணாது. இனிமேல் அவன் தனியால் அவனாக தான் அவனை பார்த்துக்கணும். வேட்டையாடுறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஆர் அனிமல் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமே அவனே பார்த்துக்கணும் போது இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோடு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பாடியில் இருக்கிற எல்லா அங்காளி சிங்காலி எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். லிட்ரலி அது வந்து அவனுக்கு கொடுக்குற ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி, நீ இனிமேல் செத்துருவே கொஞ்ச நாளில் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்துல எல்லா ஹியூமன்ஸும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம ஊரில் கூட கேள்விப்பட்டிருப்போம், நாட்டாம வந்து தீர்ப்பை சொல்லும்போது உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே தான். அந்த ஏன்ஷியன் நியூராலஜிக்கல் சர்க்கியூட் தான் இன்னைக்குமே நம்ம பீப்புள் கூட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது ஃபயர் அப் ஆகுது. அதுக்கு தான் நம்ம லோன்லினஸ்ல இருக்கும்போது ஏதோ ஹார்ட்ல வந்து 15 kg வெயிட் வச்ச மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட்லேயே இருப்போம், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் கடைசியில் டீப்பாக டிப்ரெஷனுக்குள்ளே
போய் மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து டயர்ட் ஆகிட்டு ஒன்று இதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, விச் இஸ் வெரி வெரி ரேர், ஆல்சோ அன்ஹெல்தி ஃபார் ஓவரால் லைஃப். ஆர் செகண்ட் ஆப்ஷன், இது தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு தனிமை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, ரொம்ப நாளைக்கு நீங்கள் தனியாக இருக்கிறதுன்றது, எப்பயுமே தனியாக இருக்கிறது, ஆர் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறது, வெளியே சுத்தாமல் வீட்லேயே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் சரி உங்கள் பயாலஜிக்கல் பாடிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இது நல்லது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போகணுன்னா லோன்லினஸில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதான் எக்ஸ்பெக்டன்சி கம்மி. கிட்டத்தட்ட லோன்லியாக இருக்கிறவங்கள வந்து ஒரு நாளைக்கு 15 சிகரெட் அடிக்கிற கணக்கு அப்படின்றதெல்லாம் படித்தேன். இதெல்லாம் படிக்க படிக்க எதோ சொல்கிறானுங்க. பட் லோன்லியாக இருக்கிறது தப்பு, அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியில் அந்த 95% வாழ வாழ்க்கை தான் பெஸ்ட்னு தோணுது. இந்த லோன்லியாக இருக்கிறதுல பிரச்சனை என்னன்னா, லோன்லியாக இருக்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யாருமே ரியலைஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் அதை சரி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லை. அண்ட் வெளியிலேருந்து ஹெல்ப்பை சீக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி லோன்லியாக தானே இருக்காங்க. வெளியே ஹெல்ப் சீக் பண்ணணும்னா மனசை விட்டு பேசணும், வல்னரபிளாக பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. பட் இந்த விஷயத்திலிருந்து டீப் டவுனாக நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் கூட நல்லா பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அன் ஈஸி ஜாப் தான். முதல்ல நிறைய நண்பர்களை சேர்த்துக்கணும், நிறைய நண்பர்கள் நம்ம கூட இருக்கணுன்றதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்ல டெப்த்தை ஏற்படுத்துங்க. உங்க கூட ஏற்கனவே நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கிட்ட உங்க பர்சனல் லைஃப் எல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி வல்னரபிளா இருந்தீங்கனாலே நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது 3 பேரா இருக்கட்டும், 10 பேரா இருக்கட்டும், எத்தனை பேர் வேணா வச்சுக்கோங்க. குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, பட் அவங்க கூட எப்படி பழகுறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ யாரு கூட பழகினாலும் சரி ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க வளர்த்துக்கங்க. சும்மா ஏதோ பழகணும், பார்த்தோம், பேசணும், போனோம்னு இல்லாம ஒரு இன்டெப்த் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண பாருங்க. எனக்கு நேரில் பார்த்து பேசுறதுக்கு அவ்வளவா வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஆன்லைன்லயே நீங்க வந்து இந்த ரீல் ஸ்க்ரோல் பண்றது, நியூஸ் பார்க்கறது, இந்த மாதிரி சேட்டிங்கை தவிர, ஆக்சுவலா சோஷியல் மீடியா எதுக்கு உருவாச்சு, எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. பட் சேட்டிங்கே இல்லாம வெறும் இந்த ரீல்ஸ் இது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காம, உங்களுக்கு நேரில் பார்த்து பேச பிடிக்கல, இல்ல நேரில் பார்த்து பேச பயமா இருக்குன்னா நீங்க சேட்டிங்லயே கூட வந்து மீனிங்ஃபுல்லா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஸோ அதனால உங்க சோஷியல் மீடியாவை கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்க. எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வேண்டியது கனெக்டிவிட்டிக்கு தான், அடுத்தவங்க கூட சேட் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்காக தான். பட் அதை விட்டுட்டு நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம சேட்டிங்லேயே யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்படியும் இல்லை எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னா கூட நிறைய வந்து இந்த வாலண்டியராக ஒர்க் பண்றதுக்கு நிறைய இடத்துல இருக்கும். ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மென்டாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இனிமேல் ஹார்ட் பார்த்து தான் சூஸ் பண்ண போகிறோம். வீட்லேயே உட்காந்து இன்ஸ்டாமார்ட் இல்லை ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேரில் போய் சிப்ஸ் வாங்குறதோ, இந்த மாதிரி மளிகை கடைக்கு போகிறதோ இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிடலாம். வீட்டில் படம் பார்க்கறதுக்கு பதிலாக தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். தனியாகவே போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரு கூடயும் சோஷியலாக மிங்கல் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கலாக ட்ரிகர் ஆகும். அண்ட் என்னதான் இருந்தாலும் முக்கியமான விஷயம் வல்னரபிலிட்டி, அதாவது மனசு விட்டு பேசுறது, உங்க எமோஷன்ஸை காமிக்கிறது. இது மெயினாக பண்ணீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே, உங்க ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இப்போ நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்னா ஃபோன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி தனியா இருக்கேன், கொஞ்ச நேரம் என் கூட பேசு அப்படின்றது மாதிரி கூட கேட்கலாம். வல்னரபிளா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஹியூமனாவே ஃபீல் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன தோணுதோ, நமக்கு என்ன பேச தோணுதோ, நம்மளுக்கு எப்படி பழக தோணுதோ அப்படி பழகிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனாலே இது மாதிரியான ஐசோலேஷன், நம்மளே தனிமைப்படுத்திக்கிறது இதெல்லாம் தோணாது. ஸோ அதனால ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு நம்ம ஜாலியாக போகலாம். ஐசோலேட் பண்ணிக்க தேவை கிடையாது. அந்த முதல் ஸ்டெப் எடுக்கிறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக, இந்த லோன்லினஸ் வீடியோக்கு ரிலேட்டடாக தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட COVID-19 வீடியோ, அதாவது வாட் ஹேப்பன் டு அஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் போட்டேன்னு நினைக்கிறேன், தம்ப்நெயில் டைட்டிலில். ஸோ அந்த வீடியோவும் அண்ட் லஸ்ட் அப்படிங்கிற வீடியோவும் இந்த வீடியோக்கு
வீடியோக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். இதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக ப்ராடாக உங்களுக்கு இது சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் குரூப்பில் யாராச்சும் லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஒரு லோ சுச்சுவேஷனில் இருக்கலாம், அவர் தனிமையாக ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் தான் வியூஸ் வரும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு லோன்லினஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லோன்லினஸ் பற்றி சில விஷயங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் டிஎஸ். பை பாய்.